பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷன் கார்டு அப்டேட் பற்றிய ஒரு முக்கிய தகவலை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய விதிகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன விதிகள், ஸோ எந்தெந்த கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த விதிகள் ஒத்து போகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மக்களே, ஸோ மறக்காமல் டுடே லேட்டஸ்ட் நியூஸ் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும், நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளேயே போய் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு புதிய விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளனர். ரேஷன் கார்டு புதிய விதிகள் 2026 மத்திய அரசின் மாற்றங்கள் மற்றும் பயன்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் செயல்படும் ரேஷன் கார்டு முறை 2026 ஆண்டில் பல்வேறு புதிய விதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த மாற்றங்களை அறிவித்துள்ளது. இது சுமார் 81 கோடி பயனாளிகளை பாதிக்கும். குறிப்பாக ஏழ்மை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு புதிய விதிகள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விநியோகத்தை வெளிப்படையாகவும் திறமையாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2025 ஆண்டு இறுதியில் அறிவிக்கப்பட்ட இந்த மாற்றங்கள் ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வந்துள்ளது. போலி அட்டைகளை அகற்றி உண்மையான பயனாளிகளுக்கு முழு சலுகைகளையும் உறுதி செய்யும் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு புதிய விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. சரிங்களா? புதிய விதிகள் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு முறையில் நீண்ட காலமாக இருந்த சிக்கல்களை தீர்க்கவே இந்த மாற்றங்கள். போலி அட்டைகளை ஒரே நபருக்கு பல அட்டைகள், தவறான வருமான விவரங்கள் போன்றவை காரணமாக அரசு சலுகைகள் தகுதியற்றவர்களுக்கு சென்று ஏழைகள் பாதிக்கப்பட்டனர். 2025 ஆண்டு அரசு ஆய்வுகளின்படி சுமார் 3 கோடி போலி அட்டைகள் அடையாளம் காணப்பட்டனர். இது ஆண்டுக்கு ரூபாய் 20,000 கோடி இழப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரேஷன் அட்டைகள் இல்லாதது பெரும் பிரச்சனையாக இருந்தது. இவற்றை சரி செய்ய அரசு டிஜிட்டல் இந்தியா திட்டத்துடன் இணைந்து புதிய விதிகளை உருவாக்கியது. இது உணவு விநியோகத்தை 100% வெளிப்படையாக்கி ஊழலை குறிக்கும், மேலும் சுற்றுச்சூழல் நட்பு முறைகளை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய மாற்றம் நம்ம பார்க்க போகிறோம். புதிய விதிகள் பல அம்சங்களை உள்ளடக்கியுள்ளன. முதலாவதாக KYC கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அனைத்து அட்டைதாரர்களுக்கும் ஆதார அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்ய வேண்டும். இது போலி அட்டைகளை அகற்ற உதவும். இரண்டாவதாக ஆதார் இணைப்பு அவசியம். இணைக்கப்பட்டதாக அட்டைகள் 2026 மார்ச் 31க்குள் செயலிழக்கும். மூன்றாவதாக ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, அதாவது ONORC திட்டம் விரிவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 28 மாநிலங்களில் 80 கோடி பேர் எங்கு வேண்டுமானாலும் ரேஷன் பெறலாம். கூடுதலாக ஆன்லைன் விண்ணப்பம் மற்றும் புதுப்பித்தல் வசதி அறிமுகம். வருமான அளவுகோல்கள் மாற்றம். ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சம் வரை PPL அட்டை மற்றும் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கல் ஆகியவை உள்ளனர். சில மாநிலங்களில் ரேஷன் கடைகளில் CCTV கட்டாயம். இது விநியோகத்தில் ஊழலை தடுக்கும் சொல்லியிருக்காங்க. பயனாளிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் பார்க்க போகிறோம். இந்த மாற்றங்கள் பயனாளிகளுக்கு பல்வேறு நன்மைகளை தரும். முதலில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றாலும் அருகில் உள்ள ரேஷன் கடையில் பொருட்கள் பெறலாம். இது 5 கோடி ரூபாய்க்கு பேருக்கு உதவும். இரண்டாவதாக KYC மூலம் போலி அட்டைகள் நீக்கப்பட்டதால் உண்மையான அலைகளுக்கு முழு அளவு அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்றவை கிடைக்கும். மூன்றாவதாக டிஜிட்டல் விநியோகம் தாமதங்களை குறைத்து 5 கிலோ அரிசி உள்ளிட்ட சலுகைகள் உடனடியாக வழங்கும். கூடுதலாக ஆன்லைன் போர்ட்டல் மூலம் அட்டை நிலைமை சரிபார்க்கும் புகார்கள் பதிவு செய்யலாம். சில மாநிலங்கள் குடும்ப உறுப்பினர்களை சேர்க்க அல்லது நீக்க எளிய ஆன்லைன் முறை அறிமுகம். இது நேரத்தை மிச்சப்படுத்தும். மொத்தத்தில் இது உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தி ஊட்டச்சத்து குறைபாட்டை தீர்க்கும். பொதுமக்கள் மீதான தாக்கம். புதிய விதிகள் பொதுமக்களுக்கு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழைகளுக்கு டிஜிட்டல் மாற்றங்கள் மூலம் விநியோகம் திறமையாகப்பட்டு வரிசையில் நிற்கும் நேரம் குறையும். இருப்பினும் டிஜிட்டல் அறிவு இல்லாத வயதானவர்களுக்கு சவால் இருக்கலாம். அதற்காக அரசு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. போலி அட்டைகள் அகற்றப்பட்டதால் அரசு செலவு குறைந்து அந்த நிதி பிற நலத்திட்டங்களுக்கு பயன்படும். சில ஆய்வுகளின்படி ONORC திட்டம் ஏற்கனவே 10 கோடி பேருக்கு உதவியுள்ளது. 2026 இது மேலும் விரிவடையும். ஆனால் ஆதார் இணைப்பு இல்லாத 2 கோடி அட்டைகள் செயலிழக்கும் அபாயம் உள்ளது. எனவே பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இது உணவு விநியோகத்தை நவீனமாக்கி சமூக நீதியை உறுதி செய்யும் என்றதையும் சொல்லியிருக்காங்க. எச்சரிக்கைகள் மற்றும் அறிவுரைகள். KYC மற்றும் ஆதார் இணைப்பை உடனடியாக முடிக்கவும், இல்லையெனில் ரேஷன் விநியோகம் நிறுத்தப்படலாம். தவறான விவரங்கள் கொடுத்தால் அட்டை ரத்து மற்றும் சட்ட நடவடிக்கை ஏற்படும். போலி ஏஜென்ட்டுகள் ரேஷன் புதுப்பிப்பு என்று பணம் கேட்டால் உடனடியாக போலீஸுக்கு தெரிவிக்கவும். அனைத்து நடைமுறைகளும் இலவசம். அருகில் உள்ள ரேஷன் அலுவலக
அல்லது ஆன்லைன் போர்ட்டலை பயன்படுத்தி விவரங்களை நம்ம பார்த்துக்கலாம். முதியோர் ஓய்வூதிய திட்டம் மாதம் ரூபாய் 2500 வரை பென்ஷன் பெறுவது எப்படி? இந்தியாவின் முதியவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் டுடே லேட்டஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே. தேங்க்யூ.